இவர் உருவாக்குற அந்த பிளான்ட் மூலமா அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கையான நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, அதன் பின்பு உள்ள அறிவியல் தகவல்கள் என்னென்ன. இன்று ஜூலை 30 புதன்கிழமை காலையில் ரஷ்யாவில் கம்சட்கா அப்படிங்கிற ஒரு தீபகற்பத்தில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. பல அடிகள்ல கடல் அலைகள் உயரமா எழுந்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2020க்கு பின்பு நிலநடுக்கம் பூகம்பங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. பூமியுடைய பூமியில் இருக்கக்கூடிய பாறையான அடுக்குகள் நகர்வதனால இந்த நிலநடுக்கம் ஏற்படுது அப்படிங்கிற செய்திகள் தான் நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது அது இன்னைக்கு ரஷ்யாவில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிலநடுக்கம் அந்த கம்சட்கா அப்படிங்கிற பகுதியில் ஏன் ஏற்பட்டிருக்கு, செயற்கையான நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, அதன் பின்பு உள்ள அறிவியல் தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பூமியின் ஆழத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முறை தான் புவி வெப்ப நீர் மின்சார உற்பத்தி முறை. அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சூடான நீரை குழாய்கள் மூலமாக மேலே கொண்டு அந்த நீர்லேருந்து வரக்கூடிய நீராவியை கொண்டு டர்பைன்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய டர்பைன்களை சுழல செய்து அது மூலயமா மின்சாரத்தை ஏற்படுத்துறது, உற்பத்தி செய்யறது. இதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா புவி வெப்ப நீர் ஆற்றல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் இந்த புவி வெப்ப நீர் ஆற்றல் மின்சாரம் மூலியமா, அதாவது ஜியோ தெர்மல் பிளான்ட், இதன் மூலியமாக நிலநடுக்கங்களை உருவாக்க முடியும். அந்த நீர் வெளியே எடுத்துறதுனால, பெரிய அளவில் அந்த சூடான நீர் வெளியே எடுத்துறதுனாலையும், அந்த நீர் எடுத்ததுக்கு அப்புறம் குளிர்ந்த நீரை உள்ள செலுத்துவாங்க, அதனாலையும் செயற்கையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா 2017 தென்கொரியால போகாங் அப்படிங்கிற நகரத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்க இழந்த சம்பவம் இருக்கு. இந்த நிலநடுக்கம் 2017 தென்கொரியால ஏன் நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வுடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் 2019 தான் வருது. இந்த பூமிக்கு அடியில் பெரிய துளை போட்டு அந்த ஜியோ தெர்மல் பிளான்ட், புவி வெப்ப நீர் ஆற்றல் மூலியம் மின்சாரம் தயாரிப்பதனால, அதனுடைய காரணத்தினால தான் அங்கே தென்கொரியாவில் நிலநடுக்கம் வந்துச்சு அப்படிங்கிற தகவல் இருக்கு. இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் இந்தோனேசியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்தோனேசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப ஐலாண்டில் நிறைய இடத்துல இருக்குது. இது பிலிப்பைன்ஸில் இருக்குது, துருக்கியில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, ஐலாண்ட், இட்டாலி, நியூசிலாந்து, கென்யா, அப்புறம் குறிப்பாக யூஎஸ்லேயும் ஒரு இடத்துல இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் இருக்குது. இன்றைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட ரஷ்யாவுடைய கம்சட்கா அப்படிங்கிற தீபகற்பத்தில் இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் அங்கே இருக்குது. இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அதாவது எரிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பிளான்ட் அவங்க செட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே நிலத்தடி நீர் சூடாக தான் இருக்கும். நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீர் எப்பொழுதுமே சூடாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக எரிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் நல்ல வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது காரணத்தினாலையும், ஸோ அந்த கம்சட்காவில் நிறைய எரிமலைகள் இருக்குது. அந்த எரிமலைகள் இருக்கிறதுனால அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் அங்கே நிறுவியிருக்கிறாங்க. இது தொடர்பான மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய செய்திகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. இந்த செயற்கையான நிலநடுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி இருக்குது. தென்கொரியா நாட்டில் கடந்த 2017 ஆண்டு, அதாவது இது நிலநடுக்கம் ஏற்பட்டு 2 ஆண்டுகள் கழித்து தான் இந்த செய்தி அவங்க வெளியிடுறாங்க. அந்த 2017 ஆண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. தென்கொரியாவில் கடந்த 2017 ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி 5.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்திற்கு சுமார் 1500 பேர் தங்கள் வீடுகளை இழந்தனர், 67 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நிலநடுக்கம் தொடர்பாக ஒரு ஊடகம் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் நிலநடுக்கம் செயற்கையாக ஏற்பட்டதாக, உருவாக்கப்பட்டதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நிலநடுக்கத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மார்க்கஸ் ஹாரிங். இந்த மார்க்கஸ் ஹாரிங் அப்படிங்கிறவர் இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் பற்றி ஒரு சயின்டிஸ்ட். அவர் மேலே குற்றச்சாட்டும் அந்த ஊடகம் வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கஸ் ஹாரிங் இருக்கிறார்ல, இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர் இருக்கிறார்ல, இவர் மேலே ஏற்கனவே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இவர் உருவாக்குற அந்த பிளான்ட் மூலயமா அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது அவங்க ஒரு அறிவியல் வளர்ச்சிக்காக பண்ணுறாங்களா, இது எந்த காரணத்துக்கோசரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பப்ளிக்காக நம்ம
பேச முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அமெரிக்கா ரஷ்யாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் வருவதற்கான சூழல் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் அது குறிப்பிட்ட அடுத்தடுத்தான நிலநடுக்கம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பேச முடியாது. இதுக்கான காரணங்களை நம்ம வந்து அலசி ஆராய முடியாது. ஆனால் செயற்கையாக நிலநடுக்கம் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நான் ஸோ தினத்தந்தியில் மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்னு இல்லை. நீங்கள் கூகுளில் விக்கிபீடியாவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா 2017 சவுத் கொரியா எர்த்குவேக்னு போட்டிங்க அப்படின்னா அதில் வர செய்தியும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது நிலத்துக்கடியில் வந்து ஏதோ ஒரு நீரை வந்து இன்ஜெக்ட் பண்ணி எடுத்ததுனால தான் இந்த நிலநடுக்கம் வந்ததாக சொல்லி அந்த கூகுள்லேயும் வந்து விக்கிபீடியாவிலையும் இந்த செய்தி வந்து இருக்குது. ஸோ கடலுக்கு அடியில் வந்து நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து இந்த நிலநடுக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வந்து சமூக ஊடகங்களில் அங்கங்கே வதந்திகள் பரவிட்டுருக்கு. ஸோ அதற்கு எந்த விதமான ஆதாரம் தகவல்கள் எதுவும் வந்து கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட்டை துளையிடுவதற்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்கல்ல, அதில் அந்த நியூக்ளியர் ஏதாவது நியூக்ளியர் சயின்ஸ் வந்து அதில் வந்து பயன்படுத்துகிறாங்களா, அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற தகவலும் வெளிப்படையான தகவல் எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட்னால வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க. ஏர் பொல்யூஷன் வருது, இந்த லேண்டோடைய ப்ரெஷர் அழுத்தம் வந்து அங்கே மாற்றி அமைக்கப்படுது. உள்ளேருந்து நம்ம நீரை அதிக அளவு, அதுவும் கொதி நீரை வெளியெடுக்கிறதுனால உள்ள ப்ரெஷர் வந்து மாற்றி அமைக்கப்படுறதுனால இந்த தட்டுக்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய தட்டுக்கள் வந்து நகர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்க, அந்த ஜியோ தெர்மல் டெக்னாலஜி மூலிமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதாவது செயற்கையாக நிலநடுக்கம் ஏற்படுறதெல்லாம் வந்து என்ன கான்ஸ்பிரசி தியரியா அல்லது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியல. ஸோ இது மூலயமா இந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுவும் குறிப்பாக இந்த 2020க்கு அப்புறம் தொடர்ச்சியான நிலநடுக்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கு அந்த சுனாமியும் வந்திருக்கு. ஸோ அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாகவும் இருக்குது. ரஷ்யாவில் இந்த கம்சாட்கா அப்படிங்கிற தீபகற்பத்தில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினுடைய எஃபெக்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னா சீனா, பிலிப்பைன்ஸு, இந்தோனேசியா, நியூசிலாந்து மற்றும் பெரு மற்றும் மெக்சிகோ வரை கூட இந்த எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்கு. அது குறிப்பிட்ட அந்த ரஷ்யாவுடைய உள்ளூர் நேரப்படி காலை 11 மணி சுமாரில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 5 தடவை இந்த நிலநடுக்கம் வந்து வந்திருக்கு. ஸோ ஆன்மீக வகையில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளினுடைய தண்டனைகள், இந்த தவறுகளினுடைய உச்சக்கட்டமாக பூமி உலகம் அழிவதற்கான இறுதி காலம்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுடைய கோபம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலநடுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய்கள் வந்து உலகத்தில் நடந்துட்டுருக்கு, போர் நடந்துட்டுருக்கு, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை போர் நடந்துட்டுருக்கு, இஸ்ரேல் ஈரான் வந்து போர் ஒரு தடவை வந்துருச்சு, திரும்ப எப்போது வேணாலும் போர் வரலாம் அப்படிங்கிற சூழல் இருந்துகிட்ருக்கு, தாய்லாந்து கம்போடியா போர் நடந்துட்டுருக்கு. அதாவது கொள்ளை நோய் வந்து வந்து லாக்டவுன்லாம் வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அடுத்தது உலகம் ஒவ்வொரு பகுதியும் வந்து போர் சூழல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலநடுக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு கெடு கொடுத்துருந்தாங்க. ஒரு 40 நாள் என்னமோ கெடு கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்சு இப்போ கடைசியாக நேற்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யாவுக்கு வந்து 10 நாள் தான் டைம்ஸ் கொடுத்துருந்தார். 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் போரை ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி வந்து மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். இந்த சூழலில் ரஷ்யாவிலையும் இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம், அதனை தொடர்ந்து ஒரு சுனாமிலாம் வந்திருக்கு. ஸோ இந்த நிலநடுக்கம் சுனாமி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.